சென்னை தலைமை செயலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு கால பூஜை திட்ட கோவில்களில் பணிபுரிந்து வரும் அர்ச்சகர்களின் பிள்ளைகளின் மேற்படிப்பிற்கான கல்வி உதவித்தொகைக்கான வரையோலையை முதற்கட்டமாக 10 மாணாக்கர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தலைமைச் செயலகத்தில் இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக பல்வேறு விதமான திட்டங்கள் தமிழக அரசு செய்து வருகின்றது. எனவே அந்த வகையில் தமிழக அரசினுடைய சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கான அந்த உதவித்தொகையை வழங்கி வருகின்றார். இந்து சமய அறநிலையத்துறை மூலம் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு கால பூஜை திட்டத்தில் திருக்கோயில்களில் பணிபுரிந்து வரக்கூடிய அந்த அர்ச்சகர்களின் மகன்கள் மற்றும் மகள்களின் அவர்களுடைய அந்த மேற்படிப்பிற்கான கல்வி உதவித் தொகையாக 500 மாணவர்களுக்கு மொத்தமாக 50 லட்சம் ரூபாய் தமிழக அரசு சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களில் 10 நபர்கள் மட்டும் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது தலா 10,000 ரூபாய் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார். மற்ற மாணவர்களுக்கும், அதாவது 500 மாணவர்களுக்கும் இதே போல தலா 10,000 ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே அனைத்து மக்களும் படிப்பதற்கான, அனைவரும் முன்னேறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள், நலத்திட்ட உதவிகள் என்பது தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அறநிலையத்துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.